இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோட இப்பொழுதும் நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதி. இந்த தலைப்பு பகுதியிலே நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் என்றால், இன்றையிலிருந்து அந்த ஒரு வாரத்துக்கு திருவிழா ஆரம்பிக்குது. என்னென்றால் இன்றைய இந்த காதலர் வாரம் ஆரம்பிக்கிற பொழுது நீங்க நினைக்கல என்ன 2 பேரும் ரோஸ்டர் வந்திருக்கிறீங்கன்னா, இன்றைய நாள் ரோஸ் டே ஆகி இருக்கிறது. இந்த காதல் திருத்தம் இது பர்பிள் கலர், அங்கதான் ரோஸ் தெரியுது. அப்ப இந்த காதலர் வாரத்திலே இன்றைக்கு முதலாவது நாளாக ஒரு ரோஸ் டேயா இருக்கிறபடியா ரோஸோடு ரோஸாக எல்லாருமே இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த ஒரு நாள் ரோஸ் டே, ப்ரோபோசல் டே, டெடி டே, ஹக் டே, கிஸ் டே, கடைசியாக வேலண்டைன்ஸ் டே என்று இந்த முடியும். காதலர் வாரம் இந்த வேலண்டைன்ஸ் டே என்று வரும்போது இந்த வேலண்டைன்ஸ் என்றால் என்னென்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு பாதிரியார் ஒருவரை காதலித்திருக்கிறார் மேலத்திய நாட்டிலே. காதலித்திருக்கக்கூடிய அவருக்கு அந்த காதல் மனைவி காதலித்த அந்த பெண் அந்த காதலை அடைய முடியாமல் அந்த பெண்ணும் இறந்து போகிறாள். அவளுடைய நினைவாகத்தான் அவர் அந்த நாளை வைத்தார் என்று அந்த பெண்ணுடைய பேர் தான் வேலண்டைன்ஸ். அந்த வேலண்டைனுடைய நாளாக அவர் வைத்துக் கொண்டது. இவருடைய இறந்த தினத்தை நாங்கள் அத்தனை பேரும் காதல் தினமாக கொண்டாடுகிறோம். எது எவ்வாறோ காதலர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தேவைப்படும். அதே போல இந்த காதல் தினத்தில் ஒவ்வொரு நாளையும் வைத்து அன்பை பரிமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரோஜா பூக்களை கொடுத்து கவிதைகளை எழுதி அப்படியெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த ரோஸ் டேயிலே பல ரோஜாக்கள் உதிக்க இருக்கின்றன. இன்றைக்கு தான் பல காதல்களுடைய முதல் நாள், நாளைக்கு ப்ரொபோசல் டே என்றபடியால் இன்றைக்கு அதற்கான முன்னாயத்த பணிகளில் பலர் ஈடுபட்டு கொண்டு பொழுது காதல் என்பது கொண்டாடப்பட வேண்டிய விடயமாகத்தான் இருக்கிறது. இந்த காதல் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. எல்லா மனிதனுக்குள்ளும் ஏதாவது ஒரு காதல் இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மண்ணிலே தன்னை காதலித்தவரை விட, ஆணை காதலித்தவரை விட, பெண்ணை காதலித்தவரை விட, தன்னை காதலித்தவர்களை விட மண்ணை காதலித்தவர்கள் தான் இந்த மண்ணிலே அதிகமாக இருந்தார்கள். அப்படியான இடத்திலே காதல் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்றாகத்தான் இருக்குது. காதல் இல்லாமல் ஒரு மனிதனால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. ஏதாவது ஒரு காதல் எங்காவது ஒரு மூலையில் எங்களுக்குள்ளே இருந்தோம். எல்லாவற்றையும் உங்கள் எல்லாரும் கேட்டு பாருங்கள். ஒரு நீங்க பப்ளிக்கில் சொல்லாட்டி உங்களோட மனதுக்குள்ளே நினைத்து பாருங்க. உங்களுக்கு ஒரே ஒரு காதல் கூட இல்லை. அது ஒருதலை காதலாக இருக்கட்டும், ஒரு சின்ன காதல் இருக்கு. எல்லாருக்குள்ளே காதல் இருக்கு. காதல் இல்லாமல் ஒரு மனிதனால் வாழ முடியாது என்பதை நாங்கள் கூறிக்கொள்வோம். அப்படி இருக்கும்போது பலருக்கு அந்த காதல்கள் நிறைவேறி இருக்கிறது. பலருக்கு அதுகள் காற்றோடு காற்றாக போயிருக்கிறது. பலருடைய குழந்தைகளின் பெயர் இன்றைக்கு தங்களுடைய முன்னாள் காதலனுடைய பெயராக இருக்கும். சிலர் நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் காதலுடைய பெயரை வைத்திருக்கும் போது பலருடைய வீட்டிலே பல நாய்க்குட்டிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்பொழுது இந்த இளம்பராயத்திலே, குறிப்பாக பல்கலைக்கழகத்திலே இருந்து கொண்டு இந்த காதலிலே ஊறி திளைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கார்த்தியாயனிடமும் சொல்லுங்க. கார்த்தியாயன், இன்றைய நாளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இன்றைய நாளை பற்றி நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை. ரோஜா பூவும் இருக்குது, நாங்களும் இருக்கிறோம், கொடுக்கறதுக்கு தான் நாட்கள் இல்லை என்ற மாதிரி. பரவாயில்ல, நாங்களாச்சும் பர்பிள் கலர் சாரியிடம் வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. உண்மையில் இன்றைக்கு ரோஸ் டே என்ற விஷயமே இப்ப நீங்க சொல்லித்தான் தெரிய வேண்டியதா இருக்கு ஹரிகரன். இப்ப நீங்க சரியான அப்டேட்ல தான் இருக்கீங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா கொண்டாடுறமோ இல்லையோ, கொண்டாடுவர்களை ஊக்குவிக்க தானே நான் ஒரு மோட்டிவேஷனா மாறும். இன்றைக்கு ரோஸ் டே எங்களுக்கு தான் அதுகளை அனுபவிக்க முடியாமல் அந்த காலங்களை தான் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அதனால அதை அந்த பருவங்களை ஆரம்பிக்கக்கூடியவராச்சும் கொண்டாடி தீர்க்கட்டும். உண்மையான ஒரு விஷயம் தான். இப்படி இருக்கக்குள்ள சரியான முறையில் இந்த கொண்டாட்டங்கள் இருந்தால் வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கும். இன்னைக்கு ரோஸ் டே அப்படின்னு சொல்லிக்கல, பல உங்களோட வீட்டுல ரோஜா மரம் இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஏன்னால் காசு கொடுத்து வாங்கி கொடுக்குற அளவுக்கு எல்லாம் இல்லை ஹரிகரன். நாங்கள் எங்கேயாச்சும் போற வழியில ஒரு ரோசா பூ கண்ணம்னா 5 கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கணும். அப்ப வீட்டுல ரோஜா பூ மரங்கள் அந்த வீட்டுக்காரருக்கு கொடுக்குறது, அந்த வீட்டுல ஆள் இருந்தா அந்த வீட்டுக்காரருக்கு தான் கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்படி இருக்கக்குள்ள பல கொண்டாட்டங்கள் இனி இடம்பெற போகுது. இந்த காதலர் வாரத்தை முன்னிட்டு எங்களுடைய நாடுகளில் இது கொண்டாடுவது என்பது ஒரு குறைவான விஷயமாக இருந்தாலுமே, இந்த மேலத்திய கலாச்சாரத்துல இந்த காதலர் தினங்கள்ல வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களின் கொண்டாட்டங்களும் நல்ல ஒரு கோலாகலமாக இருக்கும். இங்க நாங்கள் கொண்டாடினோம் என்று சொன்னாலே எங்களுக்கு பிறகு வீட்டுல திண்டாட்டமா தான் இருக்கும். இப்ப உங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் திண்டாட்டமாக மாறாத மாதிரி கொண்டாடினீங்கன்னா, காதலர் தினங்களை காதலிக்கும் பொழுதே கொண்டாடி தீர்த்து விடுங்கள். காதலர் தினங்களை காதலிக்கும் நாட்களில் தான் அதை சந்தோஷமாகவும் மகளுடனும் கொண்டாடக்கூடிய. கல்யாணம் முடிந்த பிறகு கொண்டாடினதால் அது கொஞ்சம் கஷ்டமாக. கல்யாணம் என்று சொன்னா ஒரு சந்தோஷம் எல்லாம் பறி போயிடும். அப்படி நாங்க சொல்லி காதலர் தினத்தை கொண்டாடுவதுதான் கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய பொறுப்புகள் வந்துவிடும், பிள்ளைகள் குட்டிகள் இருக்கும். அந்த நேரங்களில் இதெல்லாம் கொண்டாட டைம் இல்லை. எனவே காதலிக்கும் போது இவற்றை கொண்டாடித்தீர்கள். காதல் பிழை என்று நாங்கள் ஒரு இடத்திலுமே கூறவில்லை. காதல்லாம் ஒரு மனிதனை ஊக்குவிக்கக்கூடிய சக்தியா இருக்கிறது. காதல்லாம் ஒரு மனிதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய இருக்குது. துவளும் போதெல்லாம் ஒரு மனிதனை தூக்கி நிறுத்த அந்த காதல் கொடுக்கக்கூடிய துணையினுடைய உதவிதான் பல இடங்களிலே எங்களுக்கு உதவியாக இருந்தது. அப்பொழுது இந்த காதல் என்பது ஒரு மனிதனை இயக்குகின்ற சக்தியா இருக்கிறது. காதலாக இருக்கிறதா என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய விடயமாக இருக்கிறது.
பல காதல்கள் சாதலிலே கூட முடிந்திருக்கிறது. ஆனால் அவர்களுடைய காதல் என்பது உண்மையாக இருந்தது. பல காதல்கள் இன்றைக்கும் பலருடைய மனதுக்குள்ளும் பூட்டப்பட்டு நினைவுகளாக மாறி அது வெளியிலே பேசப்படாத காதல்களாக புதைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பலருடைய காதல்கள் மொழி தாண்டி, இனம் தாண்டி, மதம் தாண்டி காதல்களாக கூட இருந்திருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுதும் இந்த இப்படியான பல இலக்கிய காதல்களை எல்லாம் பார்த்துக்கக்கூடிய எங்கள் மத்தியிலே இன்றைக்கும் காதலாக இருக்கிறதா? காதலாக இருந்தால் இந்த தினங்களை எல்லாம் நாங்கள் கொண்டாடி தீர்க்கலாம். காதல் எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி 30 செகண்ட் போற விடயங்கள் மாதிரி இருந்தது என்றால் அதற்கு பெயர் காதலும் இல்லை, அதற்கு ஒரு தினமும் தேவையில்லை, அதற்காக ஒரு வார கொண்டாட்டமும் தேவையில்லை என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். உண்மையான ஒரு விடயம் தான். இந்த காதலை பற்றி பேசினாலே ஹரிஹரன் ஒரு கவிஞராகவும் மாறுகிறார், பாடலாசிரியராக மாறுகிறார், இசையமைப்பாளராக மாறுகிறார். காதலிப்பதற்கு அனுபவம் தேவை என்று இல்லை. காதலை பற்றி காதல் ஒன்று கிடைக்காத ஏக்கம் கூட அந்த துறையிலே எங்களை ஈடுபட வைக்கும். குறிப்பாக அது கிடைக்கவில்லை, அந்த துறையில எதையாச்சும் நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்ப்போம் என்று சொல்லி அப்படியான ஒரு ஆர்வம் தான் அது. நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு உணவு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருந்தும் உங்களால் இந்த ஒரு விடயத்தில் ஒரு தரக்கட்டுப்பாட்டை மேற்கொள்ளவில்லை என்று நினைத்து நாங்களும் எங்களுடைய அது வடிவேல் சொன்ன மாதிரி சிலருக்கு அமையும், சிலருக்கு அது அமையாது. அப்படியான விடயங்களும் இருக்கிறது. சரி, இந்த ரோஸ் டேல இந்த காதலர் வார கொண்டாட்டத்தின் ஆரம்ப தினத்திலேயாவது என்னுடைய தொகுப்பாளர்களுக்கு இல்ல இன்றைக்கு நான் பார்த்தேன் முடிய கிழமை எல்லாரும் பொடியல் எல்லாம் சும்மா கலர்ஸா தெரிஞ்சு கோயில தேங்க எல்லாம் உடைச்சிடணும் சில பேர். அப்ப இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்துக்காக தான் இன்றைக்கு அப்படி கலர்ஸா வலிக்கிட்டுக்கான்னு நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். அப்ப நாங்களும் எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் நேர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி எங்களுடைய குடும்பம் சார்பாகவும் என்னுடைய தொகுப்பாளரான ஹரிஹரனுக்கு இந்த காதலர் தினத்திலேயாவது அதை கொண்டாடுவதற்கு இறைவன் ஏதாவது ஒரு வழி சமைத்து தர வேண்டும். நான் தனியாகவும் கொண்டாடுவேன், எனக்கு நானே கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா இந்த காதல் ரோஜா இருக்கிற இந்த ரோஸ் தினத்துல ரோஜா கொடுக்கும் பொழுது அந்த முள்ளு குத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளும் அந்த சமூகத்திலே சூழ இருக்கக்கூடிய அந்த சிங்கிளாக இருக்கக்கூடிய அந்த அப்பாவி ஜீவன்கள், அந்த 90களின் குழந்தைகளுடைய இதயத்தை குத்தி கிழிக்காமல் உங்களுடைய காதலத்தினை இந்த ரோஜா கொண்டாட்டங்களை கொண்டாடி தீருங்கள் என்பதை தான் நாம் ஒரு 90களினுடைய குழந்தையாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. இல்ல இன்னொரு சந்தோஷப்படுறதை பார்த்து நாங்க வயிறு எறியக்கூடாது, எங்களுக்கும் காலம் பெறும். இல்ல கடைசி மட்டும் அடுத்தவன் வாழ்றதை பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டு நாங்கள் இப்ப வாழ்றதுன்றதான் இந்த கேள்வியா இருக்குது. இப்படி பல மன வேதனைகள் இந்த சமுதாயத்தில் நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதான் இருக்கும். உங்களுக்கு பக்கத்திலும் இருப்பவர்களை பார்த்து கேளுங்கள், யாருக்காவது இன்றைய நாளில் ரோசாப்பூ கொடுக்கிறீர்களா? இல்லை, கொடுப்பதற்கு இல்லை. பார்ப்போம், இனி வரக்கூடிய காலங்களிலாவது கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் வருகிறதா என்பதை பார்ப்போம். அப்ப இப்படி இருக்கேக்குள்ள பேசி உங்களுடன் இருப்பவர்களுடனும் பேசுங்கள், கதைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய காதல் அனுபவங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களுடைய காதல் அனுபவ கதைகள், அவர்களுடைய வரலாறுகள் என்பது எப்பவுமே எங்களுக்கு கேட்கின்ற எங்களுக்கு சுவாரஸ்யமானதாக. ஏன்னா நாங்கள் பேச்சாளர்கள் என்பது இப்ப காதல் அமையாத பேச்சாளர்கள் எல்லாம் அடுத்தவர்களுடைய காதல் கதையை சொல்லித்தான் கைதட்டு வாங்குவார்கள். அதைத்தான் நாங்களும் காலகாலமாக செய்து கொண்டு இப்படி இருக்கும்போது இந்த காதலினுடைய ஆழம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த ராமாயணத்திலே அழகாக காதலை காட்டப்படுகிறது. ராமாயணத்திலே இந்த ராமன் என்பவன் காட்டிற்கு கானகம் செல்வதற்கு வழி கொடுக்கிறான். அப்பொழுது அண்ணன் மீது இருக்கக்கூடிய அதீத அன்பின் காரணமாக லக்குவணனும் கூடவே செல்கிறான். அப்பொழுது இந்த சீதை, ராமனுடைய மனைவியாக இருக்க சீதை உடனே வந்து இருக்கிறாள், நானும் காட்டுக்கு வரப்போகிறேன் என்று. அப்ப ராமன் சொல்கிறான், பெண்ணே காடு வகு சூடு என்று கூறுகிறான் ராமன். அது என்ன காடு வகு சூடு என்றால், காடு என்பது கொடூரமானது, அங்கே விலங்குகளால் எல்லா விதத்தான தாக்கங்கள் ஏற்படும், நீ அரண்மனையிலே வாழ்ந்தவள், உனக்கு காடு வகு சூடாக இருக்கும், நீ என்னுடன் வராது என்று கூறுவாள். அப்ப உடனே சீதை கூறுகிறாள், நின் பிரிவிலும் சுடுமோ காடு என்று கூறுகிறாள். உன்னை பிரிந்து நான் இந்த அரண்மனையிலே வாழ்வதை விடவா எனக்கு கொடுமையான விடயங்களை அந்த காடு கொடுக்க போகிறது என்று கூறி அந்த கணவனுடனே செல்கிறாள் என்றால் அந்த காதலில் இருக்கக்கூடிய புனிதத்தை பாருங்கள். எந்த நிலை வந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காதலனிடம் மோட்டார் சைக்கிள் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள், கார் இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள், பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கிறார்கள், சேலரி எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்கிறார்கள், நகைகள் எவ்வளவு, சொத்து இருக்கிறது என்று எவ்வளவு இருக்கக்கூடிய பார்க்கிறவர்கள் அவன் எவ்வாறு கஷ்டப்படுகிறான், கஷ்டப்படும் நேரங்களில் அவனோடு துணையாக நிற்க வேண்டும், அவனுக்கு உதவியாக நிற்க வேண்டும், அல்லது அவளுக்கு உதவியாக நிற்க வேண்டும், அவளுடைய கல்வியிலே அவள் அதை சிறக்க உதவியாக நிற்க வேண்டும் என்று பலரும் நினைப்பது. இன்றைக்கு பல காதல்கள் பிரிந்து போவதற்கும் அதுதான் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் வருவதுதான் காதலாக இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இணையக்கூடிய இதயங்கள் தாங்கள் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் சேர்ந்து அடைவதுதான் இந்த காதல் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. அதை இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே செய்கிறார்களா என்றால் அது பல கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு காதல் எல்லாம், இன்றைய தினத்திலே காதல்கள் எல்லாம் நாங்கள் பண்ணையிலே பார்க்கக்கூடிய காதல்கள், கோட்டையிலே பார்க்கக்கூடிய காதல்கள், அந்த பண்ணை கடற்கரை பால நீட்டுக்கு பார்க்கக்கூடிய காதல்கள், அந்த மண்டை தீவு, அந்த கடல் நீரேரிகள், மண்டை தீவு, அந்த
அந்த தாவர வளாகங்களுக்குள் பார்க்கக்கூடிய காதல்கள் நாங்கள் அந்த காதல்களாக இன்றைக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், காதல் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு அப்பா அம்மாவுடைய காதலை சொல்லுங்கள். பாருங்கள், இவ்வளவு காலங்கள் 20-30 வருடங்கள் 40-50 வருடங்கள் கழித்தும் இன்றைக்கும் அப்பா அம்மா ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தானே. என்னதான் அடிபாடு வந்தாலும் மாலையிலே ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் தானே. அந்த காதலை காட்டி வளவுங்கள். உங்களுடைய தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டியினுடைய காதலை சொல்லுங்கள். இறக்கும் தருவாயில் கூட தாங்கள் அனைவருமே தங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு, மனைவி சாப்பிட்டு விட்டாளா என்று கணவன் பார்ப்பதும், அவர் மருந்துகள் போட்டு விட்டாரா என்று மனைவி பார்ப்பதும் வந்து தாத்தா பாட்டியுடைய காதல்களை காட்டிக்கொள்ளும். இதுதான் காதல்கள் என்பது இன்றைய சமுதாயத்துக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைக்கு காதல் என்ற பெயரினால் நடைபெறக்கூடிய கலிசரை விளையாட்டுகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் காட்டிக் கொடுக்காதீர்கள். ஆனால் காதல் என்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. காதலிக்கிறோம் என்பதை விட காதலிக்கப்படுகிறோம் என்பதில் ஒரு பேரானந்தம் இருக்கிறது. ஆகவே எல்லோருமே காதலிக்கப்படுகிறீர்கள். தெரிஞ்சிருந்த நாங்கள் இன்றைய காதல் கொண்டாடி இருக்கிறோம். அதைத்தான் நான் சொல்றேன், காதலிக்கிறோம் என்பதை விட காதலிக்கப்படுகிறோம் என்ற அந்த பேரானந்தம், அது ஒரு பேரானந்தம். அந்த பேரானந்தம் பல பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காமலேயே போகும். அப்ப இந்த காதல் என்ற ஒன்றை ருசித்து பாருங்கள். அந்த காதல் இறுதி வரை கைகூடும் அளவிற்கு ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் தான் நாங்கள் கூறக்கூடியதாக. சொல்லுங்கள் கார்த்திகேயன். என்ன சொல்ற, எல்லா மனவேதனைகளையும் நீங்கள் கொட்டி இதுல தீர்த்திருக்கீங்களா? நாங்கள் என்ன சொல்றது, உங்களுக்கு ஆறுதல் தான் எங்களால் சொல்ல முடியும். ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் காலம் உங்களுக்கு சரியானதை தரும் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் சொல்லலாம், காதலிலே திளைத்திருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். நீங்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் என்ன செய்யுங்கள் என்றால், தயவு செய்து இந்த சில வயது இருக்கிற இந்த ஒரு 18, 19, 20, 21 வயது, இந்த வயது தான் உதவாத வயதாக இருக்கிறது. எங்களோட மனம் வந்து அங்க இங்க தெரியும், இதுதான் காதல் என்று நினைப்போம். யாராவது ஒரு அன்பை காட்டினால் அதுதான் வீட்டிலே கிடைக்காத அன்பும், வழியிலே கிடைக்கும் போது அதுதான் அன்பு என்று அதன் பக்கம் சென்று விடுகிறோம். ஆனால் அவர்கள் உங்களை சரியாக கணக்கச்சிதமாக பாவித்து விட்டு சென்று விடுவார்களாக. ஒருவருடைய அன்பை ஏமாற்றுவதற்கு யாரும் முயற்சிக்காது. அந்த பாவம் என்பது எங்கேயுமே சென்று நாங்கள் தீர்க்க முடியாதாக இருக்கும். ஒருவருடைய அன்பை பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் புளிந்து எடுத்து விட்டு விடுவது என்பது உண்மையிலேயே பாவமான செயலாக இருக்கிறது. அன்பு தருகிறார்கள், அதை விட 2 மடங்கு அன்பை கொடுப்போம். காதலிலே அன்பை, நேசத்தை, பாசத்தை தவிர வேறு என்னத்தை எதிர்பார்க்க முடியும் என்ற கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு பலருக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதனால்தான் காதலித்தவனை விட்டு கனடா மாப்பிள்ளையை தேடக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த காதல் என்கிற ஒரு புனிதமான விடயத்தை புனிதமாகவே பார்ப்போம். இலக்கியங்கள் கூட எங்களுக்கு புனிதமான காதல்களை சொல்லி இருக்கிறது. இந்த மண்ணிலே பல புனிதமான காதல்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதிலவே நாங்கள் பார்த்தது போல, எனக்கென்று ஒரு தேசம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் அந்த தேசத்திலே தேச விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த தேசம். நான் கூறியது போல, அந்த மண்ணிலே ஆண்களை காதலித்த பெண்களை விட, பெண்களை காதலித்த ஆண்களை விட, ஏன் தங்களை காதலித்தவர்களை விட அந்த மண்ணை காதலித்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளும் காதல் தொற்றிக்கொள்ளும். ஆனால் தங்களுடைய காதலை அவள் சுமந்து கொண்டு அவள் வீட்டிலும் மண் மீது கொண்ட காதலால் அவன் களத்திலும் நின்று உயிரை விடுகின்ற பல காதல் கதைகளை நாங்கள் இந்த மண்ணிலே படித்திருக்கிறோம். ஆக அந்த புனிதமான வார்த்தைக்கு பின்னால் தனியே இது ஆணும் பெண்ணும் தான் இருக்கிறார்களா என்றால், ஈழத்தை பொறுத்தவரை காதல் என்ற வார்த்தைக்கு பின்னால் எங்களுடைய உணர்வு, மண், எங்களுடைய வலிகள் எல்லாமே இருக்கு. அதே போன்றுதான் ஒரு கவிதை ஒன்றும் இருக்கிறது. எங்களுடைய இருவருமே போராளிகள் என்கின்ற பொழுது அந்த காதலர்கள் ஒரு அவசர இயக்கத்தில் இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். இப்படி சந்தித்துக் கொள்கிற பொழுது அந்த காதலன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய கண்களை லேசாக மூடி திறக்கிறார். அவ்வளவுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து பரிமாற்றம். ஒரு போர்க்களத்தில் நிற்கிறார்கள், ஒரு நாட்டிற்காகவும் இந்த மக்களினுடைய உணர்வுகளையும் தங்களுடைய பிறப்பு ஒரு பொறுப்பை சுமந்து வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தங்கள் பாணியில் செல்லக்கூடிய இருவரும் வெறுமனே அந்த காதலன் தன்னுடைய கண்களை திறந்து மூடிக்கொள்கிறார். அந்த காதலி சொல்கிறார் என்னவென்றால், அவருக்கும் தெரியும் எனக்கு இதுவே போதுமானது என்று. எந்த ஒரு பேச்சும் இல்லை, எந்த ஒரு கதைகளும் இல்லை. காதல் என்பது இதுதான் ஹரியரன். அடிப்படையில் ஒரு புரிதல் இருந்தால் காணும். எங்களை நாங்களாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் கிடைத்து விடும் வரை நாங்கள் காத்திருப்பது சிறந்ததுதான். காதல தினங்களை யார் வேண்டுமென்றாலும் எப்படியும் கொண்டாடி விட்டு போகட்டும். அவர்கள் கொண்டாடுகிறார்கள், இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதற்காக எங்களுக்கு ஒரு காதல் தேவையில்லை. எங்களுக்காக எங்களை புரிந்து கொள்பவர்கள் வரும் வரை காத்திருப்பது தவறில்லை. ஒரு காதல் என்ன செய்யும் என்றால், சில இடங்களிலே காதலை தவிர மிச்ச எல்லாவற்றையும் உங்களுக்கு வாழ்க்கையிலே தேவையான எல்லாவற்றையுமே கொடுக்கும். பலர் இன்றைக்கு காதலிகளை பார்க்காமல் பலர் வருட கணக்கிலே இருந்து உழைத்திருக்கிறார்கள். பலர் காதலிகளை இங்கே விட்டு வெளிநாடுகளில் சென்று உழைக்கிறார்கள். பலர் காதலன்களை இங்கே விட்டு வெளிநாடுகளிலே பட்டப்படிப்புகளுக்காக சென்றிருக்கும் போது இந்த காதல் எல்லாவற்றையுமே தாண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த இணைவதனுடைய பரிசுத்தமே இணைந்து ஜெயிப்பதில் தான் இருக்கிறது. எனவே நீங்கள் உருவாக்கக்கூடிய காதல் உங்கள் இருவரையுமே ஜெயிக்கக்கூடியதாக, சேர்ந்தே இருவரும் ஜெயிக்கக்கூடிய வகையிலே அந்த காதல் அமைய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கூறிக்கொள்வோம். எனவே காதலிக்க வேண்டாம் என்று நான் ஒருவரையும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் காதலிக்க வேண்டும் என்பதையும் தான்
இந்த இடத்திலே வலி. ஆனால் அந்த காதல் காதலாகவே இருக்க வேண்டும், காதலுக்குரிய கண்ணியங்களோடு நாங்கள் இருக்க வேண்டும். பல இலக்கியங்களிலே பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அவை மாறுபட்டாலும் தனியே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களோ அல்லது வீடியோ கோல்களோ அல்லது போட்டோக்களோ அதுகளோடு உங்களுடைய காதல்களுடைய அந்த உன்னதத்தை குறைத்து கொள்ளாமல் காதலை காதலாக பாருங்கள், கொண்டாடி தீருங்கள். காதலிப்பவர்கள் அனைவரும் போற்றுதலுக்குரியவர்கள். எனவே அனைவரும் காதலித்து கொண்டாடுவீர்கள், ஆதலால் காதல் செய்வீர் என்று கூறிக்கொண்டு இந்த ரோஸ் தினத்திலே கிடைக்கக்கூடிய ரோஸ்களை எல்லாம் எல்லாருக்குமே கொடுத்து தள்ளுங்கள். ஏற்றுக்கொள்பவர்கள் உங்களுக்கு ஏற்றவர்களாக இருந்தால் அவர்களோடு இணைந்து பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். அப்படி எங்கேயாவது மிஞ்சின ரோஸ் இருந்து அனுப்பி வைங்க, நாளைக்கு இந்த மேசேரை வச்சு சோடிச்சு நாங்களும் ப்ரோக்ராமை செய்யறதுக்கு. ஆகவே நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு காதல் தினம் தொடர்பான இந்த தலைப்பு பகுதியோடு வணக்கம் தமிழ் ஒளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி.